பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பின் பிரே டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியின் ஊடாக மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்நிகழ்ச்சியை பிரே டிவி பல வருட கடங்களாக நேயர்களுக்கு வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் வழமை போன்று முதலாவதாக புனித மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை நேயர்களுக்கு மொழிபெயர்க்கின்றோம். அந்த ஹுத்பாவின் தலைப்பு பொறுமையின் சிறப்புகளும் அதன் மூலமாக கிடைக்கின்ற பிரயோசனங்களும். ஹுத்பாவை நிகழ்த்தியவர் இமாம் உசாமா பின் அப்துல்லா ஹையாத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லீம்களே, சோதனைகள் ஏற்படுவது, பிரச்சனைகள் ஏற்படுவது, துன்பங்கள் உலகத்தில் பல விதங்களில் ஏற்படுவது உலகத்துடைய நியதியாக இருக்கிறது. அந்த துன்பங்கள், அந்த துயரங்களுடைய நேரத்தில் மனிதர்கள் பொறுமையை காக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. உலகத்திலே மனிதர்கள் பல்வேறுபட்ட சிரமங்களுக்கும் நோய் நொடிகளுக்கும் இன்னல்களுக்கும் மனிதர்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உலக வாழ்க்கை என்பது அவ்வாறு தான். பிரச்சனை இல்லாத, சோதனை இல்லாத, நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு உலகத்தில் யாருக்கும் கிடைக்க மாட்டாது. அது அல்லாஹ்வுடைய முடிவுகளில் ஒன்றாகவும் அவனுடைய வழிமுறைகளில் ஒன்றாகவும் இருக்கிறது. யாராலும் அதை மாற்ற முடியாது. யாராலும் அதை அந்த நியதியை மாற்றிவிட முடியாது. சில பேர்கள் அவ்வாறான சோதனைகளை தாங்கிக் கொள்வார்கள், பொறுமை காப்பார். சில பேர்கள் பொறுமை இழந்து அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை நம்பாதவர்களாக, ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, சகித்து கொள்ளாதவர்களாக மாறிவிடுவார்கள். உலகத்துடைய அந்த சோதனைகளை சுமக்க முடியாமல் சில பேர்கள் மாறிவிடுவார்கள். சில மோசமான வார்த்தைகள், மோசமான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக மாறுவார்கள், சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாத காரணத்தினால். அதே போன்று, ஆனால் அவர்கள் அந்த சோதனைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய செயல்பாடுகளினால் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை அவர்களால் நீக்கவும் முடியாது, இல்லாமலாக்கவும் முடியாது. அறிவாளிகள், ஈமானில் உறுதியடைந்தவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், சோதனைகளின் போது பொறுமை காப்பார்கள், நிதானமாக நடந்து கொள்வார்கள். குர்ஆனில் அல்லாஹு தஆலா பொறுமைசாலிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதிகளை, சிறப்புகளை, பாக்கியங்களை அவர்கள் புரிந்து செயல்படுவார்கள். அல்லாஹு தஆலா பொறுமைசாலிகளை குர்ஆனில் பல இடங்களில் புகழ்ந்திருக்கிறான். அவர்கள் தான் உண்மையானவர்கள், தக்வாதாரிகள் என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே வர்ணித்திருக்கிறான். சூரத்துல் பக்ரா 177வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் சோதனைகளுடைய நேரத்திலும் இன்பத்திலும் பொறுமையை காப்பார்கள், யுத்த காலத்திலும் பொறுமையை காப்பார். அவர்கள் உண்மையானவர்கள், அவர்கள் தான் தக்வாதாரிகள். அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான் 17வது வசனத்திலே சொல்கிறான், அவர்கள் பொறுமை செய்யக்கூடியவர்கள், உண்மையானவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் திசையை திருப்பி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையை செலவழிக்கக்கூடியவர்கள், அதே நேரத்தில் சஹருடைய வேளையில் இஸ்திக்ஃபாரும் செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் அவர்களை போகிறான். அதே போன்று பொறுமையுடைய பிரயோசனங்களில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய அன்புக்கு அது காரணமாக மாறுகிறது. அல்லாஹ்வுடைய துணை ஒரு மனிதனுக்கு பொறுமையினூடாக கிடைக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் சூரா ஆல இம்ரான் 146வது வசனம், எத்தனையோ நபிமார்களோடு நல்லவர்கள் சேர்ந்து போராடினார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட போர்க்களத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், சோதனைகளின் மூலமாக அவர்கள் தளரவில்லை, அவர்கள் நிதானத்தை இழக்கவில்லை, பொறுமை இழக்கவில்லை, பலகீனம் அடையவில்லை. அவர்கள் அப்படியான பொறுமைசாலிகள் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அதே போல் அல்லாஹு தஆலா, நீங்கள் பொறுமையாக இருங்கள், பொறுமைசாலிகளை அல்லாஹ் விரும்புகிறான். சூரா அல் அன்ஃபால் 46வது வசனம். அதே போன்று பொறுமைசாலிகளுக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த வெகுமதி என்னவென்றால், அல்லாஹு தஆலா பொறுமை காப்பது மிக சிறந்த ஒரு பண்பு என்று குர்ஆனிலே வர்ணிக்கின்றான். சூரா நஹல் 126வது வசனம், நீங்கள் பொறுமை காத்தால் அது உங்களுக்கு ஹைராக, நலவாக இருக்கும். அதே போன்று பொறுமைசாலிகளுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் ஒன்றுதான், பொறுமைசாலிகளுக்கு அல்லாஹு தஆலா அளவற்ற கூலியை கொடுக்கின்றான். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சூரா ஜுமர் 10வது வசனத்திலே சொல்கிறான், பொறுமைசாலிகளுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் அளவற்ற நன்மைகள் வழங்கப்படும். அதே போன்று அவர்களுக்கு மிக சிறந்த கூலி அல்லாஹ் வழங்குகின்றார். சூரா அன்-நஹல் 96வது வசனம், பொறுமைசாலிகளுக்கு நாங்கள் அழகான பரிபூர்ணமாக அவர்கள் செய்ததை விட, பொறுமை காத்ததை விட சிறந்த கூலியை நாங்கள் வழங்குவோம். அதே போன்று பொறுமைசாலிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்னவென்றால், பொறுமைசாலிகளுக்கு அல்லாஹ் நன்மாராயம் சொல்லியிருக்கிறான். உங்களை நாங்கள் பயம், பட்டினி, பொருளாதார சேதம், உயிர் சேதம் போன்றவற்றின் மூலமாக உங்களை நாங்கள் சோதிப்போம். அந்த நேரத்தில் யார் பொறுமை காக்கிறாரோ அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சூரா அல் பக்ரா 155வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். அதே போன்று பொறுமையுடைய பிரதிபலங்களில் ஒன்றுதான் பொறுமையோடு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பொறுமை காத்து தக்வாவோடு நடந்து கொண்டால் மலக்குமார் உங்களுக்கு மேலால் வருவார்கள்,
அல்லாஹ் உங்களுக்கு அதாவது 5000 மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உங்களை உதவுவான், உங்களுக்கு உதவி செய்வான். சூரா ஆல இம்ரான் 125 வசனம் ஹதீஸிலே வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய பிரபல்யமான ஒரு ஹதீஸிலே, அறிந்து கொள்ளுங்கள் பொறுமையோடு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. பொறுமையுடைய அடுத்த பிரயோசனம் என்னவென்றால், அல்லாஹு தாலா பொறுமைசாலிகள் மிகவும் பலசாலிகள் என்று, தைரியசாலிகள் என்று குர்ஆனிலே வர்ணித்திருக்கிறான். யார் பொறுமையை காத்து மற்றவர்களை மன்னிப்பார்களோ அதுதான் மிக உறுதியான செயல் என்று அல்லாஹ் குர்ஆன் சூரா ஷூரா 43வது வசனத்தில் குறிப்பிடுகின்றார். அதே போன்று அல்லாஹு தாலா பொறுமைசாலிகளுக்கு கிடைக்கக்கூடிய கூலி, பொறுமைசாலிகளுக்கு மிகப்பெரிய கூலி கிடைக்கும். அறிவாளிகள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை உலகத்துடைய வஸ்துக்களை விட மேலானதாகும். இது பொறுமைசாலிகளுக்கு தான் இது புரியும். சூரா அல் கஸஸ் 80வது வசனம். அதே போல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நன்மையும் பாவமும் ஒன்று சேர மாட்டாது, சமமாக மாட்டாது. எது மிக நல்லதோ அதை கொண்டு மற்றவர்களுக்கு நீங்கள் கெடுதி செய்தாலும் அவர்களோடு நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் கெடுதி செய்தவர்களோடு நல்ல முறை நடந்து கொண்டால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே இருந்த அந்த விரோதம் அது நட்பாக மாறிவிடும். உங்களுடைய விரோதி உங்களுடைய இணை பிரியாத நண்பராக மாறிவிடுவார். இது பொறுமைசாலிகளுக்கு தான் இந்த தன்மை வழங்கப்படும். பாக்கியசாலிகள் தான் இதை அடைந்து கொள்வார்கள். சூரா ஃபுஸ்ஸிலத் 34-35 வசனம். அதே போன்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கொண்டு படிப்பினை பெறக்கூடியவர்களும் பொறுமைசாலிகள் தான் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அத்தாட்சிகளை கொடுத்து அனுப்பினோம். மூசாவை உங்களுடைய சமூகத்தை நீங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் நீங்கள் வெளியாக்குங்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை, உலகத்தில் ஏற்பட்ட அல்லாஹ்வுடைய தண்டனைகள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள். இதிலே பொறுமைசாலிகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கும் அழகான முன்மாதிரி பாடம் இருக்கிறது. சூரா இப்ராஹிம் 5வது வசனம். அதே போல் அல்லாஹ் தஆலா அஹ்லு சபா வாசிகளை பற்றி சொல்கிற போது சொன்னால், நாங்கள் அவர்களை பேசு பொருளாக மாற்றினோம், அதே போன்று அவர்களை நாங்கள் அழித்தோம். இதிலே பொறுமைசாலிகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கும் படிப்பினை இருக்கிறது. சூரா சபா 19வது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, உண்மையான வெற்றி சோதனைகளை விட்டு வெளியாக வேண்டுமாக இருந்தால், பிரச்சனைகளை விட்டு நாங்கள் வெளியாக வேண்டுமாக இருந்தால், சொர்க்கத்துக்கு நுழைய வேண்டுமாக இருந்தால் அது பொறுமைசாலிகளுக்கு தான் அது கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மலக்குமார்கள் அவர்களிடத்திலே வருவார்கள், எல்லா கதவுகளின் மூலமாக வந்தும் நீங்கள் பொறுமை காத்த காரணத்தினால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் நல்ல முடிவும் இருக்கிறது. சூரா அர்-ராத் 23-24 வசனம். அதே போன்று பொறுமை என்பது பொறுமையை பற்றி பிடிக்கக்கூடியவரை உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், பொறுமையின் மூலமாகவும் இறை நம்பிக்கையின் மூலமாகவும் உலகத்திலே தலைமைத்துவத்தை ஒரு மனிதன் அடைந்து கொள்வான். அல்லாஹ்வுடைய ஆயத்தை பிறகு ஓதினார்கள், அவர்களை நாங்கள் நேர்வழி காட்டக்கூடிய தலைவர்களாகவும் நாங்கள் மாற்றினோம். ஏன்? அவர்கள் பொறுமையை காத்து எங்கள் மீது அசைக்க முடியாத முறையில் நம்பிக்கை கொண்ட காரணத்தினால். சூரா சஜ்தா 24 வசனம். எனவே பொறுமைசாலிகளுக்கு பொறுமைக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் வைத்திருக்கிறான். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பொறுமை ஈமான், ஒரு மனிதனுக்கு எப்படி உடம்புக்கு தலை அவசியமோ அதுபோன்று ஈமானுக்கு பொறுமை அவசியமாகும். பொறுமை இல்லாதவர்களுக்கு ஈமானே கிடையாது என்று குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு முஃமின் பொறுமையின் மூலமாக வாழ்க்கையில் நிம்மதியை சந்தோஷத்தை அடைந்து கொள்வார். அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாங்கள் இந்த சிறந்த வாழ்க்கை அடைந்து கொண்டது பொறுமையின் மூலமாகத்தான். பொறுமை என்பது ஒளியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது, அபூ சயீத் குத்ரி அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகள் நபியிடத்தில் உதவி தேடி வந்த போது நபி அவர்கள் கொடுத்தார்கள். பிறகு உதவி தேடி வந்தார்கள், பிறகும் கொடுத்தார்கள். பிறகு கொடுப்பது கொண்டுமில்லை, முடிந்து விட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை பார்த்து சொன்னார்கள், என்னிடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றை நான் நாளைக்கென்று சேர்த்து வைக்க மாட்டேன். யார் மற்றவரிடத்தில் யாசிக்காமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களை பக்குவமாக வாழ வைப்பான். யார் மற்றவர்களை விட்டு தேவையற்று வாழ்வார்களோ அல்லாஹ் அவர்களை தேவையற்றவர்களாக வாழ வைப்பான். யார் பொறுமை காப்பார்களோ அல்லாஹ் அவர்களை பொறுமையாக வாழ முயற்சிப்பார்களோ அல்லாஹ் அவர்களை பொறுமைசாலிகளாக வாழ வைப்பான். அல்லாஹ் அவர்களுக்கு அதாவது பொறுமையை விட சிறந்த ஒன்றை கூலியாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க மாட்டான். அதே போன்று ஒரு முஃமினுடைய எல்லா விடயங்களும் ஆச்சரியமானது, அதில் ஹைர் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய விடயங்களை பார்க்கின்ற போது ஆச்சரியமாக இருக்கிறது, அவன் எல்லா விடயங்களும் ஹைராக இருக்கிறது, அவனுக்கு தான் அந்த பாக்கியம் இருக்கிறது, வேறு யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. நலவுகள் கிடைத்தால் நன்றி செலுத்துவான், அது அவனுக்கு ஹைராக மாறும். சோதனைகள் ஏற்பட்டால் பொறுமை காப்பான், அதுவும் அவனுக்கு ஹைராக மாறிவிடும் என்று சொன்னார்கள். சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை முடித்துவிட்டு இரண்டாவது பகுதியிலே கத்தீபுல் அல்லாஹ் புகழ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு அல்லாஹ்வுடைய அடியார்களே, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த முன்னால் ஓதி காட்டப்பட்ட பக்ராவுடைய 155வது வசனத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை சோதிப்பான். அல்லாஹ் தஆலா
தன்னுடைய அடியார்களை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே போன்று முஹம்மது அவரது நாங்கள் உங்களை உண்மையான போராளிகள் யார், பொறுமைசாலிகள் யார், உங்களை அடையாளம் காண்பதற்காக வேண்டும் உங்களை நாங்கள் சோதிப்போம். சில போது சோதனை சந்தோஷமான விடயங்களை கொண்டு இருக்கும், சில போதும் மனதுக்கு விருப்பமில்லாத விடயங்களை கொண்டிருக்கும், பயத்தை கொண்டிருக்கும், பஞ்சத்தை கொண்டிருக்கும். அதே போன்று பொருளாதார நெருக்கடிகளை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான், உயிர் சேதங்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான், உறவினர்களை மௌத்தாக்குவதன் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான், நஷ்டங்களை உண்டாக்கி அல்லாஹ் சோதிப்பான். தோட்டங்கள் அதே போன்று தோட்டத்துறவுகள் வயல் நிலங்களில் அல்லாஹு தஆலா ஆபத்துக்களை உண்டாக்கி எங்களை சோதிப்பான். இதெல்லாம் சோதிக்கக்கூடிய விதமாக இருக்கிறது. யார் பொறுமையை காப்பார் அல்லாஹ் அவர்களுக்கு நன்மையை கொடுப்பான். யார் பொறுமையற்று நிராசை அடைந்து விடுவார்களோ அவர்களை அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்து விடுவான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், பொறுமைசாலிகளுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். பிறகு அல்லாஹு தஆலா சொல்றான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்காகவே வாழ்கிறோம், ஒரு நாள் அல்லாஹ்விடத்திலே மீள இருக்கிறோம் என்று அவர்கள் கூறிக்கொள்வார். சூரா அல்-பக்ரா 185 வசனம். அவர்கள் அந்த வார்த்தையின் மூலமாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தை மூலம் அவர்கள் ஆறுதல் சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை விரும்பிய பிரகாரம் உலகத்திலே சோதிப்பான் என்பதை அவர்கள் புரிந்து நடக்குகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை அவர்கள் உணர்த்தக்கூடிய வார்த்தை அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் அவர்களை சொல்ல வைக்கிறான். அல்லாஹ்வின் பக்கமே மனிதர்கள் மீள வேண்டும். பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கின்றான். சயீத் இப்னு ஜுபைர் சொல்கிறார்கள், அஸ்ஸலவாத் என்ற அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்வது அதாபுகளை விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான், அவர்களுக்கு நேர்வழி பெற்று வாழக்கூடிய. உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், அங்கு 2 பாக்கியங்களும் 3வது அல்ல இலவசமாக ஒரு விடயத்தை கொடுக்குறான். அது என்ன? உலாய்க்க அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை நன்மதியையும் அல்லாஹ் கொடுக்கிறான். அதே நேரத்தில் மேலதிகமானது என்ன? அதுதான் அவர்கள் நேர்வழி பெற்று வாழ்வார்கள். இந்த செய்தி ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்தத்ரக் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஹதீப் அவர்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் நபி அவர்கள் மீது என்று சொல்லி நீண்டதொரு துஆவை செய்து முழுமையாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை பெற்று விடைபெற்று அடுத்ததாக நேயர்களுக்கு நாங்கள் புனித மதீனா முனவராவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.